வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கட்டுரை உங்கள ரொம்பவே யோசிக்க வைக்கும். தலைப்பு கழுகும் கோழியும் கல்வி மனப்பான்மையை சீர்திருத்துதல். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச இந்த கட்டுரை நம்ம கல்வி முறை மேல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. நம்ம பிள்ளைங்களுக்கு நாம கொடுக்கிற கல்வி அவங்கள உண்மையிலே தயார்படுத்துதா இல்ல வெறும் பாதுகாப்புங்கிற பேர்ல அவங்க சிறகுகளை ஒடிக்குதா? இந்த ஒரு கேள்வியை மையமா வச்சு கோழி, குரங்கு, கழுகுன்னு 3 விலங்குகளை வச்சு ஒரு அருமையான ஓமையோட அந்த கட்டுரை பேசுது. வாங்க இதை ஆழமா அலசி பார்க்கலாம். ஆமா, இது வெறும் கல்வி முறைய குறை சொல்ற கட்டுரை இல்ல. இது நம்ம சமுதாயத்தோட மனப்பான்மையே கேள்வி கேக்குது. பெற்றோரா, ஆசிரியரா, ஏன் ஒரு மேலாளரா கூட நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னு யோசிக்க வைக்குது. இந்த 3 விலங்குகளோட உவமை மேலோட்டமா பார்க்க சிம்பிளா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ரொம்ப ஆழமானது. அத ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். சரி, முதல்ல கட்டுரையோட தொடக்கத்துக்கே போயிடலாம். கல்வி எதுக்கு அப்படின்னு அது கேக்குது. எது சரி எது தப்புன்னு பகுத்தறிஞ்சு பார்க்க, மத்தவங்களுக்கு நல்லது செய்ய, அறிவை பயன்படுத்த, இதெல்லாம் தான் கல்வியோட உண்மையான நோக்கம்னு கட்டுரை சொல்லுது. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜம் அப்படியா இருக்கு? அங்கதான் முதல் சிக்கலே ஆரம்பிக்குது. கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இந்த உயர்ந்த நோக்கம் எல்லாம் வெறும் ஏட்டுல தான் இருக்கு. நடைமுறையில கல்விங்கிறது நல்ல சம்பளம் வாங்கறதுக்கான ஒரு கருவியா மாறி பல வருஷம் ஆச்சு. ஒரு ஐடியா எவ்வளோ புதுமையானதுங்கிறத விட அந்த ஐடியாவுக்கு மார்க்கெட்ல எவ்வளோ சம்பளம் கிடைக்குங்கிறது தான் முக்கியம். இதனால சிந்திக்கிற மூளைகளை விட சொல்றத செய்யற கைகளுக்கு தான் மதிப்பு அதிகமாயிடுச்சு. இதுல நீங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். கருவி. கல்வியே ஒரு கருவியா பார்க்கப்படுது. இதுல கட்டுரை சொல்ற பாதுகாப்புக்கும் தயாரிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா அதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி மாதிரி தெரியுது. நிச்சயமா, இது ரொம்ப முக்கியமான கருத்து. பாதுகாப்பு அப்படிங்கிறது என்னன்னா, குழந்தைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அவன் கீழே விழுந்துடக்கூடாது, ஒரு சின்ன கீறல் கூட படக்கூடாதுன்னு ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள வச்சு வளர்க்கறது. அவனுக்கு பதிலா நாமளே எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது. இதுதான் பாதுகாப்பு. ஓகே. ஆனா தயார்படுத்துறது அப்படிங்கிறது இதுக்கு நேர் எதிர். அவன் கீழே விழுந்தா எப்படி எந்திரிக்கணும்னு கத்து கொடுக்கறது. ஒரு சிக்கல் வந்தா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவனை யோசிக்க வைக்கிறது. தோல்விங்கிறது முடிவல்ல, அது ஒரு பாடம்னு புரிய வைக்கிறது. கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னா, நாம பாதுகாப்புன்ற பேர்ல நம்ம பிள்ளைகளை வாழ்க்கைக்கு தயார்படுத்த தவறிடுறோம், அவங்கள பலவீனமாக்கிடுறோம். வாவ், இது ரொம்ப ஆழமான பார்வை. இந்த பாதுகாப்புக்கும் தயாரிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்க தான் அந்த 3 விலங்குகளோட ஓமை வருது இல்லையா? வாங்க அதுக்குள்ள போலாம். இதுதான் இந்த விவாதத்தோட சுவாரஸ்யமான பகுதி. ஆமா, முதல்ல கோழி. இத கட்டுரை முழுமையான சார்பு நிலை, அதாவது கம்ப்ளீட் டிபெண்டன்சிக்கு உதாரணமா சொல்லுது. ஒரு பருந்தோ நரியோ வரும்போது தாய்க்கோழி என்ன செய்யும்? உடனே தன் குஞ்சுகளை எல்லாம் தன் சிறகு கடியில ஒளிச்சு வச்சுக்கும். சரி. அந்த குஞ்சுகளுக்கு ரொம்ப கதகதப்பா பாதுகாப்பா இருக்கும். ஆனா ஆபத்து என்ன வடிவத்துல வந்துச்சு, அம்மா எப்படி அதை சமாளிச்சாங்கன்னு எதுவுமே அதுங்களுக்கு தெரியாது. ஆபத்து தோற வரைக்கும் சிறகுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. இதோட விளைவு தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இப்படி வளர்ற கோழி குஞ்சு தன் வாழ்க்கை முழுசும் அதோட உரிமையாளரை நம்பியே வாழுது. ஆமா, அது போடுற முட்டை உரிமையாளருக்கு லாபம், கடைசியில அதுவே உரிமையாளருக்கு சாப்பாடு. இது ஒரு விதமான அடிமை வாழ்க்கைன்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. இதுல நாம பார்க்க வேண்டிய உளவியல் கோணம் என்னன்னா, இந்த கோழி முறை அன்பின் வெளிப்பாடா தெரியலாம். நான் என் பிள்ளை எவ்ளோ பத்திரமா பாத்துக்கிறேன்னு பெருமையா சொல்லிக்கலாம். ஆமா, அது உண்மைதான். ஆனா நீண்ட காலத்துல இது அந்த குழந்தையோட தன்னம்பிக்கைய, சுயமா முடிவெடுக்கும் திறனை, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை அடியோட அழிச்சிடுது. எதுவா இருந்தாலும் அம்மா அப்பா பாத்துப்பாங்கங்கிற மனநிலை உருவாகிடுது. இதுதான் கட்டுரை சொல்ல வர்ற அபாயம். சரி, இது கோழியோட கதை. ரெண்டாவது வர்ற குரங்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, அது ஒருபடி மேலன்னு சொல்லலாமா? நிச்சயம். குரங்கு முறைய கட்டுரை பகிரப்பட்ட பொறுப்பு, அதாவது ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுது. தாய் குரங்கு குட்டிய முதுகுல சுமந்துகிட்டு தான் மரத்துக்கு மரம் தாவுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தாய் குட்டிய பிடிக்காது, குட்டி தான் தாய கெட்டியா பிடிச்சுக்கணும். ஓஹ், அப்படியா? ஆமா, தாய் போற வேகத்துக்கு ஈடு கொடுத்து பிடிய விடாம இருக்கிறது குட்டியோட பொறுப்பு. பிடி நழுவினா விளைவு மோசமா இருக்கும். ஓ, அப்ப இதுல 2 பேருக்குமே பங்கு இருக்கு. நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா நீயும் உன் பங்கிற்கு கெட்டியா புடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுல ஒரு விதமான பார்ட்னர்ஷிப் தெரியுது.
கரெக்ட். பொறுப்புணர்ச்சியோட முதல் படி இதுதான்னு கட்டுரை சொல்லுது. இங்க குட்டி பாதுகாக்கப்படுது, அதே சமயம் தன் பாதுகாப்புக்கு அதுவும் ஒரு காரணம்ங்கிற உணர்வு அதுக்கு வருது. ம் இது கோழி முறையை விட ஒரு பெரிய முன்னேற்றம். இதுல குழந்தை வெறும் பார்வையாளர் இல்ல, ஒரு பங்கேற்பாளர். ஆனா இந்த 2 முறையும் விட 3வதா வன்ற கழுகு முறை தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாவும் அதே சமயம் பிரமிப்பாவும் இருந்துச்சு. அதை கேட்டா கொஞ்சம் கொடூரமா கூட இருக்கு. ஆமா, அதுதான் கடினமான பயிற்சி முறை. தாய் கழுகு தன் குஞ்சுக்கு பறக்க கத்துக் கொடுக்க நினைச்சா அத கூட்டுல இருந்து தூக்கி வானத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுடும். என்னது, தள்ளி விட்டுடுமா? ஆமா, அந்த பிஞ்சு குஞ்சு சிறகு அடிக்க தெரியாம அலறிக்கிட்டு அதிவேகமா பூமியை நோக்கி விழும். கேட்கவே பதறுது. தாய் கழுகு என்ன பண்ணும் அப்போ? அதுதான் விஷயமே. தாய் கழுகு மேல இருந்து அமைதியா பாத்துக்கிட்டே இருக்கும். குஞ்சு தரையில மோதுறதுக்கு சில அடிகள் இருக்கும்போது மின்னல் வேகத்துல பாஞ்சு வந்து தான் அலகால அத கச்சிதமா பிடிச்சு மறுபடியும் மேல கொண்டு போகும். ஓ மை காட்! கொண்டு போய் மறுபடியும் கீழே தள்ளும். குஞ்சு தான் சிறகுகளை நம்பி சுயமா பறக்கிற வரைக்கும் இந்த பயிற்சி தொடரும். அப்போ இதோட நோக்கம் வெறுமனே சோதிக்கிறது இல்ல. இல்ல, திறமைய வெளிக்கொண்டு வர்றது. வழியில இருந்து தான் வலிமை பிறக்குதுங்கிற தத்துவம் மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த பயிற்சியோட முடிவுல என்ன நடக்குது? அந்த கழுகு குஞ்சு வானத்தோட ராஜாவா மாறுது. ஒரு புயல் அடிக்கும்போது மத்த பறவைகள் எல்லாம் மரத்துலயும் பொந்துலயும் ஒளிஞ்சுக்கும். ஆனா கழுகு மட்டும் அந்த புயல் காத்த தனக்கு சாதகமா பயன்படுத்தி மேகங்களுக்கு மேல பறந்து போகும். வாவ்! எந்த பிரச்சனை தன்னை தாக்க வருதோ அதையே தனக்கான ஏணியா மாத்திக்கிற பக்குவத்தை அந்த பயிற்சி கொடுக்குது. இதுதான் கழுகு முறை. சரி, இந்த 3 ஓமைகளும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த கோழி, குரங்கு, கழுகு கதைக்கும் நம்ம இந்திய கல்வி முறைக்கும் என்ன சம்பந்தம்? கட்டுரை இதை எப்படி இணைக்குது? கட்டுரை ரொம்ப நேரடியாவே சொல்லுது. நம்ம கல்வி முறை முழுக்க முழுக்க அந்த கோழி முறையா அடிப்படையாக கொண்டதுதான்னு குற்றம் சாட்டுது. அதாவது நாம நம்ம பிள்ளைகள மனப்பாடம் அதிகப்படியான பாதுகாப்புங்கிற சிறகுகளுக்கு கீழே வச்சு வளர்க்குறோம்னு சொல்றாங்களா? ஆமா, கேள்வி கேட்காதே, சொல்றத மட்டும் செய், புத்தகத்துல இருக்கிறத அப்படியே எழுது, பரீட்சையில நல்ல மார்க் வாங்கு, பாதுகாப்பான ஒரு வேலையில சேரு. ரிஸ்க் எடுக்கிறது முட்டாள்தனம். இதுதான் நம்ம கல்வி முறையோட எழுதப்படாத விதிகள். சிந்திக்கிறதுக்கு பதிலா மனப்பாடம் செய்யறதுக்கு தான் இங்க மார்க் இது ஏன் இப்படி ஆச்சு? இதுக்கு ஏதாவது வரலாற்று காரணம் இருக்கா? இருக்கு. கட்டுரை இதை கலோனியல் எச்சம், அதாவது கலோனியல் ஹேங்கோவர் அப்படின்னு சொல்லுது. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆண்டப்ப அவங்க அரசாங்கத்தை நடத்தவும் அவங்க கம்பெனிகளை நடத்தவும் நிறைய குமாஸ்தாக்கள் தேவைப்பட்டாங்க. குமாஸ்தாக்கள்னா? கிளர்க்ஸ் அதானே? ஆமா, கிளர்க்ஸ். அவங்க வேலை என்ன? மேலதிகாரி சொல்றத அப்படியே செய்யணும், கேள்வி கேட்கக்கூடாது, சொந்தமா யோசிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆட்களை உருவாக்குறதுக்குன்னு வடிவமைக்கப்பட்டதுதான் மெக்காலே கல்வி முறை. அவங்க நோக்கம் தலைவர்களையோ விஞ்ஞானிகளையோ தொழில் முனைவோரையோ உருவாக்குறது இல்ல. சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆகியும் இன்னும் அந்த கிளர்க் மென்டாலிட்டி தொடருதுன்னு கட்டுரை சொல்ல வருதா? இது கொஞ்சம் கடுமையான விமர்சனமா இல்லையா? மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம். ஆனா ஆழமா யோசிச்சா அதுல உண்மை இருக்கு. அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு குமாஸ்தாக்கள் தேவைப்பட்டாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நல்ல ஊழியர்கள் தேவைப்படுறாங்க. சரி, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. நாம இன்னைக்கும் நல்ல ஊழியர்களை உருவாக்குறதுல தான் கவனம் செலுத்துறோமே தவிர புதிய நிறுவனங்களை உருவாக்குற தொழில் முனைவோரை உருவாக்குறதுல இல்ல. ஒருத்தர் பாதுகாப்பான வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் தொடங்க போறேன்னு சொன்னா நம்ம சமுதாயம் அவரை ஒரு ஹீரோவா பாக்குதா இல்ல ஒரு முட்டாள பாக்குதா? இதுலயே பதில் இருக்கு. அந்த கிளர்க் மென்டாலிட்டி இன்னும் நம்ம ரத்தத்துல ஊறி போயிருக்கு. நீங்க சொல்றது ஒரு முக்கியமான புள்ளி. இந்த கோழி முறையோட நவீன வடிவம் தான் நுழைவுத் தேர்வு பொறி, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ராப் அப்படின்னு கட்டுரை சொல்லுது. இன்னைக்கு இதுதான் பல லட்சம் மாணவர்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஆவா, ஒரு மாணவனோட வாழ்க்கை லட்சியமே ஒரு குறிப்பிட்ட பரீட்சையில நல்ல ரேங்க் வாங்கி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லயோ மெடிக்கல் காலேஜ்லயோ சேர்றது மட்டும்தானே ஆகிடுச்சு. படிப்புங்கிறதே அந்த ஒரு தேர்வுக்குள்ள சுருங்கிடுச்சு. எதுக்கு படிக்கிறோம், என்ன கத்துக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. பரீட்சையில என்ன கேள்வி வரும், அதுக்கு என்ன பதில் எழுதுமா மார்க் கிடைக்கும்ங்கிறது மட்டும்தான் முக்கியம். இது ஒரு பெரிய கோச்சிங் சென்டர் இண்டஸ்ட்ரியை உருவாக்கியிருக்கு. ஒரு கேள்விக்கு 4 ஆப்ஷன், அதுல ஒன்னு தான் சரி, வேற மாதிரி யோசிச்சா அது தப்பு. இது எப்படி படைப்பாற்றல வளர்க்கும்? வளர்க்காது. அதுதான் பிரச்சனையே. இந்த சிஸ்டம் தோல்விய ஒரு பெரிய பூதமா காட்டுது.
பரீட்சையில தோத்துட்டா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற கோழி குஞ்சுகளை தான் இது உருவாக்குது. ஆமா. ஆனா பலமுறை கீழே விழுந்து அடிபட்டு பாடங்களை கத்துக்கிட்டு இன்னும் உயரமா பறக்கிற கழுகு குஞ்சுகளை இது உருவாக்குறதே இல்ல. தோல்விதான் ஒருவனை பக்குவப்படுத்துங்கிற அடிப்படை வாழ்க்கை பாடத்தை நம்ம கல்வி முறை சொல்லித்தரதே இல்ல. அப்போ இது ஒரு சுழற்சி மாதிரி. கோழி மாதிரி வளர்க்கப்படுற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளையும் கோழி மாதிரி தான் வளர்க்கறாங்க. அந்த பிள்ளைகளும் நாளைக்கு அதையே செய்வாங்க. இந்த சுழற்சியை எப்படி உடைக்கிறது? கட்டுரை ஏதாவது தீர்வு சொல்லுதா? கட்டுரை நேரடியான தீர்வுகளை விட ஒரு மனமாற்றத்தை தான் பரிந்துரைக்குது. நாம கழுகு முறைய அப்படியே காப்பியடிக்கணும்னு அர்த்தம் இல்ல. ஒவ்வொரு குழந்தைக்கும் அது சரி வராது. சரிதான். சிலருக்கு அது மனரீதியா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனா அந்த கழுகு முறையோட தத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும். அதாவது குழந்தைங்களுக்கு சவால்களை கொடுக்கணும். அவங்க சின்ன சின்ன தோல்விகளை சந்திக்க அனுமதிக்கணும். பிரச்சனைகளை அவங்களே தீர்க்க வாய்ப்பு கொடுக்கணும். பாதுகாப்புங்கிற பேர்ல அவங்க உலகத்தை நாம சுருக்க கூடாது. கொஞ்சம் குரங்கு மாதிரி, கொஞ்சம் கழுகு மாதிரி ஒரு சமநிலையான அணுகுமுறை தேவைப்படுது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. பாதுகாப்புக்கும் சவாலுக்கும் நடுவுல ஒரு சரியான கோட்டை நாம வரையணும். அது ஒவ்வொரு குழந்தைக்கும் மாறுபடும். ஆமா, அது மட்டும் இல்ல, வெற்றியோட வரையறையையும் நம்ம மாத்தணும். நல்ல மார்க், நல்ல வேலை, நல்ல சம்பளம், இது மட்டும்தான் வெற்றியா? இல்ல. புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது, ஒரு கலைய கத்துக்கிறது, சமூகத்துக்கு நல்லது செய்யறது, இதெல்லாம் வெற்றி இல்லையா? எப்ப நாம இந்த பரந்த பார்வையோட கல்வியை அணுகுறோமோ அப்பதான் உண்மையான மாற்றம் தொடங்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆக இன்னைக்கு நாம கல்வியோட தொலைந்து போன நோக்கத்தை பத்தி பேசி கோழி, குரங்கு, கழுகோட சக்தி வாய்ந்த ஓமைகளை அலசினோம். நம்ம கல்வி முறை எப்படி கோழி முறையில சிக்கி தவிக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று சமூக காரணங்களையும் பார்த்தோம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த கட்டுரை நம்ம முன்னாடி ஒரு தேர்வை வைக்குது. நாம அடுத்த தலைமுறைய அடிமை மனப்பான்மையோட வளர்க்க போறோமா, இல்ல ஆளுமை திறனோட வளர்க்க போறோமா? அவங்கள மத்தவங்கள சார்ந்து இருக்கிறவங்கள உருவாக்க போறோமா, இல்ல சுயமா இயங்குறவங்கள உருவாக்க போறோமா? இதுதான் அடிப்படை கேள்வி. இந்த விவாதம் வெறும் பள்ளிக்கூடத்தோட முடியல. இது நம்ம வீடுகள்ல, நம்ம அலுவலகங்கள்ல கூட எதிரொலிக்குது. ஒரு பெற்றோரா, ஒரு மேனேஜரா நாம நம்ம பிள்ளைங்களுக்கோ குழு உறுப்பினர்களுக்கோ எந்த மாதிரி சூழலை உருவாக்குறோம்னு யோசிக்க வைக்குது. அதனால உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். உங்க சொந்த வாழ்க்கையிலயோ, நீங்க வேலை செய்யற இடத்துலயோ, நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிற விதத்திலயோ, நீங்க கோழியா இருக்கீங்களா, குரங்கா இருக்கீங்களா, இல்ல கழுகா மாற முயற்சி பண்றீங்களா? யோசிச்சு பாருங்க.